சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் விஜய் கிஷோர் அவர்கள். வணக்கம் டாக்டர். நீங்கள் ஒரு நீ டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். அதனால் அந்த நீ டிரான்ஸ்பிளான்ட் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சர்ஜனா அப்படின்னு ஒரு பயம் வரும் எல்லாருக்குமே. சர்ஜரி இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு ஓட்டலாம்? குறிப்பாக வயதானவர்களுக்கு எப்போவுமே உள்ள இந்த சர்ஜரி பெரும்பாலும் 2 விதமாக பார்க்குறோம். ஒன்று வயதானவர்களுக்கு பண்ணுறோம். ஆனால் அந்த வயதானவர்களுக்கு பண்ணுறதில் அதில் 2 விஷயம் இருக்குது. நான் அதில் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திக்கிறது அதுதான். வயதானவர்களுக்கான பிரச்சனை என்ன, எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா, மூட்டு தேய்மானம், முழுமையாக நடக்க முடியல, அவங்களுக்கு கால் வலி, இந்த தேய்மானத்தினால் ஏற்படுகிற வலி, இந்த டெம்பரவரி டைம் பீயிங் மேனேஜ்மெண்ட், இந்த பிரச்சனைகள்லேருந்து முழுமையான தீர்வு கிடைக்கணும்னு பார்க்குறோம். என்ன பண்ணலாம் சர்ஜரினா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். என்னெல்லாம் சர்ஜரிக்கு அப்புறம் நீங்கள் பண்ண முடியும், என்னெல்லாம் சர்ஜரிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை இன்னும் முழுமையாக ஒரு தெளிவில்லை. ஸோ நீங்கள் முதல்ல அதிலேருந்து ஆரம்பிங்க. நான் இன்னும் கொஞ்சம் சுற்றி அப்படி வர்றேன் திருப்பி. லாஸ்ட் 40 இயர்ஸாக இந்தியாவில் எவ்ரி இயர் ஒரு 5000 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நடக்குது. பட் ஆனாலும் நீட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நாட் எவ்ரி பேஷண்ட் ஹூ கம்ஸ் டு ஓபி எல்லாருக்கும் நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படாது. ஸோ இது டெஃபினட்டாக ப்ரிவெண்ட் பண்ணலாம். எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது? மெயின் இப்போ பார்த்திங்கன்னா வெயிட். நம்ம ஹைட் ஒரு 180 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது, க்ளோஸ் டு 6 feet. -100 is 80 kgs. That is an appropriate weight for your height and body. இப்போ நீங்கள் 90 kgs இருக்குங்க. அப்போது நீங்கள் நிறைய கீழே உட்காருங்க, மேலே போகிறீங்க, ஸ்டெப்ஸ் மேலே கீழே நிறைய பண்ணுறீங்க. அப்போது தேய்மானம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக பாடி மெயின்டெனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் முட்டி எக்ஸசைசஸ். முட்டி ஒரு வெயிட் பேரிங் ஜாயிண்ட். மீனிங் நம்ம எல்லா பாடி வெயிட் எல்லாமே முட்டி மேலே தான் வரும். எக்ஸ்பெஷலி when we step up and step down, and especially when you sit down, almost 3 to 4 times pressure weight goes into the knee joint. That's where the extra body weight நம்ம knee-ல it will irritate the knee joint, and henceforth the knee joint will get arthritic slowly. This is the process. So prevention is the best treatment. Maintaining of the body weight is the number one concern. அதுக்கப்புறம் எக்ஸசைசஸ் ஃபார் த நீ ஜாயிண்ட். நிறைய பேர் கேட்குவாங்க, எக்ஸசைஸ்னா ஒரு 1 hour வாக்கிங் பண்ணுறேன், திருப்பி நீ வலி வந்துகிட்டே இருக்குது. ஸோ எக்ஸசைஸ்னால் வாக்கிங் பண்ணுறது எக்ஸசைஸ் கிடையாது. முட்டிக்கு முட்டி வாக்கிங் இஸ் அகெயின், இஃப் யூ ஹாவ் ஆர்த்ரைட்டிஸ், வாக்கிங் அகெயின் இட்ஸ் கோயிங் டு டேமேஜ் யுவர் நீ ஜாயிண்ட் பிகாஸ் யுவர் ஓவர் வெயிட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். தெர் இஸ் சம்திங் கால்ட் non-walking exercises like open chain exercises, mutti static quadriceps exercises, hamstring exercises. Even swimming and cycling are supposed to be the best exercises for the knee joint. இதெல்லாம் பண்ணால் டெஃபினட்டாக நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். இது எல்லா ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு யூ கேன் லிவ் அ குட் லைஃப். சமீபத்தில் நம்ம பார்க்குற சில விஷயங்களில் இந்த சர்ஜரி ப்ரொசீஜருக்கு முன்னால் அல்லது இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மாற்று விஷயமாக ஸ்டெம் செல் இப்போ பார்க்குறோம். இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் டாக்டர்? அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இன்னும் பெருசாக போகிறக்கு வாய்ப்பு இருக்கா? அது குறிப்பிட்ட சிலருக்கு தான், அது குறிப்பிட்ட சில நாட்கள் தான் வேலை செய்யும், சயின்டிஃபிக்காக நம்ம இன்னும் இவ்வளோ தூரம் வளருமான்னு நிறைய அதை சுற்றி கேள்விகள் இருக்குது. கொஞ்சம் அதை தெளிவுபடுத்துங்க டாக்டர். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் இந்த பிஆர்பிஸ் ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு பீக்கில் இருக்குது இந்தியா, எஸ்பெஷலி இன் இந்தியா. But if you see the literature there is no evidence that it does a great job for a knee arthritis. If it is arthritis already, that is grade 3, grade 4, a PRP is not going to work. If it is a minimal problem where you see in young people உள்ள மைல்டாக டேமேஜ் இருக்குது காட்லேஜில், உள்ள நீ ஜாயிண்ட் உள்ள மைல்டு டேர் இன் த லிகமெண்ட், மைல்டு டேர் இன் த மெனிஸ்கஸ் விச் வி கால் குஷன், அதில் பிஆர்பி கொடுத்தா ஒரு அளவுக்கு சமாளிக்கலாம். ஒரு அளவுக்கு யூ கேன் கம் அவுட் ஆஃப் த ப்ராப்ளம். நீங்கள் வெயிட்டை குறைச்சிங்கன்னா இந்த பிரச்சனைகளை சர்ஜரி அவாய்ட் பண்ணலாம். வெயிட்டை குறைக்கலைன்னா சர்ஜரி தான் தீர்வு அப்படின்னு எடுத்துக்கலாமா? கரெக்ட். சரி டாக்டர், வெயிட்டை என்னால் குறைக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை ஒரு தீர்வுன்னு சொல்கிறீங்க. ஆனால்
அந்த தீர்வு அப்படிங்கிறது வெயிட் அப்படிங்கிறது முழங்கால் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்குங்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் வெயிட்னால மற்ற பிரச்சனைகளும் இருக்கும். ஆனால் முழங்கால் பிரச்சனையை சரி பண்ணிட்டால் மற்ற பிரச்சனை 100% சரியாகும்னு ஒரு உறுதியான முடிவுக்கு நம்ம வர முடியாது. இந்த விஷயத்தை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது? ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம யூஸ்வலாக ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வரும்போது யூ see lot of them are obese, lot of them are overweight, already damaged knee joint. அதை வச்சுட்டு எப்படி நடக்க முடியும், அதை வச்சுட்டு எப்படி வெயிட் கம்மி பண்ண முடியும், இதுதான் கொஷின். பட் நீ ஜாயிண்ட் ஒரு அளவுக்கு நல்லா ஆச்சுன்னா அதை வச்சுட்டு நடக்க முடியும். அட்லீஸ்ட் தேர் ஆர் பீப்புள் ஹூ கம் டு மீ சே ஐ கான்ட் ஈவன் டேக் எ ஸ்டெப்ஸ் டு த பாத்ரூம், ஐ கான்ட் ஈவன் டேக் எ ஸ்டெப்ஸ் டு த dining hall to have my lunch or dinner. So இங்கே தான் knee replacement will make a big change in their life. ரீசெண்டாக நான் ஒரு பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணேன். 6 monthsக்கு அப்புறம் she comes to my OP. I am not able to recognize her. She reduced 18 kgs of body weight and she comes to me 10 years younger and she brings 2 more patients to me. So that is the faith and that is the command and that is a belief, and she believes in it and she brings 2 more patients and that's quite interesting. What is the psychology behind that? அதாவது எனக்கு வெயிட்டே குறைக்கலங்கிறதுக்காக தான் I நான் வந்து feel மூட்டை மாட்டிட்டு போனேன். patient perspective also is very important. Okay. Surgery நல்லா பண்ணுறோம், நல்லா இருக்கு, success rate is good, it's one part. How you take it up, patient mindset is also very very important. இப்போ அந்த வெயிட் குறைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிட்டோம்னா, இது அவங்களுக்கு நடக்கிறது அவங்களுடைய இயல்பான நடவடிக்கை ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிற விஷயத்துக்கு அஷ்யூர் பண்ணுது, கரெக்ட். ஆனால் ஏற்கனவே சர்ஜரிக்கு முன்னால் ஒரு வெயிட்டில் இருந்தவங்க சர்ஜரிக்கு அப்புறம் வெயிட்டை குறைக்கிறதுனால நீங்கள் பண்ணியிருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் இருக்குல்ல, இதனுடைய லைஃப் எவ்வளவு நாளைக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும்னு எடுத்துக்கலாம்? டெஃபினட்டாக வெயிட் டெஃபினட்டாக கம்மி ஆனதுக்கப்புறம் இஃப் தே டூ அ குட் எக்ஸசைசஸ், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ்னால என்ன ஆகும் யூஸ்வலாக, தட்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் அது எக்ஸசைஸ்னால என்ன ஆகும், the surrounding muscles, tendons, they go very strong and they can dictate the knee joint. அதனால என்ன ஆகும்னா அந்த இம்ப்ளான்ட் மேலே இருக்கிறது ப்ரெஷர் வந்து கம்மியாகிடும். It will come definitely more than 8 to 9 years or probably 40 years what we are talking. It's all maintenance sir. வந்து நம்ம ஒரு ஷர்ட் வாங்குகிறோம், நான் வந்து ஒரு ஷர்ட் 1 இயரில் வந்து நாஸ்தி பண்ணிடுறேன். பட் அதே நான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு 5 வருஷம் அப்படியே நல்லா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு உள்ளே வச்சுட்டு ஐரன் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட் டு பேஷண்ட் ஆல்சோ யூ ஷுட் நாட் அப்யூஸ் த ஜாயிண்ட். டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஒருத்தர் நீ ஜாயிண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, அல்லது நீங்கள் சொன்னது மாதிரி அந்த டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியில் உள்ள நியூ ஜாயிண்ட்டை அப்யூஸ் பண்ணக்கூடாதுன்னா என்னென்னலாம் தவிர்க்கணும்? சார் யூஸ்வலாக நம்ம வெயிட் கரெக்டாக இருக்குது. ஆமாம், அது சொன்னீங்க. சம் ஆஃப் த பேஷண்ட்ஸ் நான் வந்து கீழே டெஃபினட்டாக வந்து ஐ மேக் தெம் டு சிட் ஆன் த ஃப்ளோர் ஆல்சோ. If their body weight is little more, I tell them to not to sit on the floor. I tell not to do squatting and I tell யூஸ்வலாக நீங்கள் சர்ஜரி பண்ணவங்கள அந்த மாதிரி சமரம் போட்டு உட்காரதுக்கான சாத்தியம் எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன் சார். ஓகே. இப்போ வந்து வெயிட் ரொம்ப தின்னாக இருக்காங்க, என்னோட அப்பாவுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம், நான் நிறைய தடவை சொல்கிறேன் கீழே உட்காராதுங்க, சம்பளம் போடக்கூடாது, சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணுவார் ஒரு தடவை, எனக்கே பயமாக இருக்கும், அது வந்து பண்ணாதுங்க. பிகாஸ் ஏஜ் இஸ் சம்திங், இஸ் 74 now. But usually well done knee joint with a well height weight maintained, I allow them to sit down. Partial knee replacements, I allow them to sit down. But if the weight is little more, I allow not to sit down. I suggest them to be on the chair, walk as much you can, but not to sit down, not to use Indian toilets. பார்ஷியல் அப்படிங்கிறதுக்கும் ஃபுல்லாக 100% பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட். நீ ஜாயிண்ட்டில் வந்து நீ ஜாயிண்ட் இப்படி இருக்கும், மீடியல் அண்ட் லேட்டல் 2 காம்பனண்ட்டே இருக்கும் யூஸ்வலாக. டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்து டோட்டல் நீ ஜாயிண்ட்டில் வந்து நம்ம ரீசர்ஃபேஸிங் பண்ணிவிட்டு கீழே டிபியாவில் வந்து ஒரு இம்ப்ளான்ட்டு, மேலே ஃபீமரில் வந்து ஒரு இம்ப்ளான்ட் போட்டு இன்பிட்வீன் பாலிஎத்திலின் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது முழுமையாக பண்ணுறது. இது வந்து டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் என்னென்னா ஒன்லி ஒன் கம்பார்ட்மெண்ட், எய்தர் இட்ஸ் அ மீடியல் ஆர் லேட்டர், எங்கே டேமேஜ் இருக்கோ அது மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அது சேஞ்ச் பண்ணும்போது we won't even touch ligament at all. ஸ்டெபிலிட்டி ஆஃப் த நீ வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்கும். அந்த பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுனால
the next day itself, some of the partial knee replacements வந்து டே கேராக பண்ணுறோம் இப்போ. Because small cut, very less bleeding, only one compartment replacement. அதே நாள் வந்து வீட்டுக்கு போயிடலாம். எந்த கிரேடில் நீங்கள் பார்ஷியல்னு முடிவுக்கு வர்றீங்க? only one compartment arthritis. இதில் தான் நம்ம யூஸ்வலாக வந்து பார்ஷியல் knee replacement பண்ணுறோம். இன்கேஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, இதில் யூஸ்வலாக பார்ஷியல் knee replacement பண்ண மாட்டோம். பிகாஸ் திஸ் இஸ் அ டிசீஸ் ஆஃப் சைனோவைட்டிஸ். ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஒன்லி ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது we will suggest partial replacement. உங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியில் பார்ஷியல் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம், முழுமையாக பண்ணுறதுங்கிறது எத்தனை சதவீதம்? ஸோ அபவுட் 20 to 30% வந்து என்னோடய ப்ராக்டிஸில் வந்து பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் நான் பண்ணுறேன். பட் பார்ஷியல் வயசானவங்களுக்கு பண்ணுறீங்களா மேக்ஸிமம்? ஏன்னா வயசானவங்களுக்கு பெரும்பாலும் தேய்மானம் இருக்கும், அது பார்ஷியலாக இருக்காது முழுமையாக, இல்லையா? அப்போ ஒரு 70+ அப்படின்னு எடுத்துக்கிறவங்க எல்லாருக்குமே பார்ஷியலுங்கிறது மிக குறைந்த அளவில் தானே இருக்கும். ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணுறது தானே நிறையா இருக்கும். ஸோ இட்ஸ் அ மோர் ஆன் நாட் ஏஜ். ஸோ நீ ஜாயிண்டில் வந்து எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, நம்ம யூஸ்வலாக ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கிறோம், ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம், வெயிட் பேரிங் எக்ஸ்ரே. ஸோ இஃப் இட்ஸ் ஒன்லி டேமேஜ் ஆன் தட் பர்டிகுலர் பார்ட், தட் ஓன்லி வில் டெல் அஸ் டு டூ வாட். ஏஜ் இஸ் ஒன் ஃபேக்டர். பட் ஈவன் நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க, 80 இயர்ஸில் பண்ண முடியுமா? 80 இயர்ஸில் கூட பண்ணுறோம். இன்கேஸ் இஃப் த டேமேஜ் இஸ் ஒன்லி ஆன் த ஒன் சைட், வி கேன் ஸ்டில் டூ இட். பிகாஸ் வந்து 80 இயர்ஸில் மொபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஒன் டேல பண்ணும்போது அடுத்த நாள் வந்து அந்த ஃபீலே இருக்காது. ஒரு பார்ஷியல் knee ரீப்ளேஸ்மெண்ட்டில் என்ன அட்வான்டேஜ் என்னென்னா, ஸ்மால் ப்ரொசீஜர், வெரி ஸ்மால் இன்சிஷன், நோ லிகமெண்ட்ஸ் கட், வெரி ஸ்மால் கட்ஸ் ஆஃப் த போன். தே ஃபீல் ஸோ எனர்ஜெட்டிக் அண்ட் இட்ஸ் லைக் அ பிக்னிக் ஃபார் தெம். ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ண விஷயத்தில் வந்து டாக்டர் எனக்கு இதில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு திரும்பி வர்றவங்க எந்த பிரச்சனையோட திரும்பி வர்றாங்க? பல பிரச்சனைகளில் வரலாம். ஒன் வந்து யூஸ்வலாக நம்ம பார்க்குறது வந்து ரிஹேப் சரியாக பண்ண மாட்டாங்க. கனெக்ஷன் பிட்வீன் த டாக்டர் அண்ட் த பேஷண்ட் ஆஃப்டர் சர்ஜரி நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் போஸ்ட் ஆப் வந்து தே ஆர் கம்மிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், வேறு வேறு ஊர்லேருந்து வராங்க. கனெக்ஷன் இல்லை. ஃபிசியோதெரப்பி ப்ரோட்டோகால்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபிசியோதெரப்பி சரியாக பண்ணலை, வீட்டில் பார்க்குறதுக்கு யாரும் இல்லை. இந்த மாதிரி பேஷண்ட்ஸில் வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் அந்த முட்டி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது, நடக்க முடியலை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. பட் டெஃபினட்டாக வந்து எக்ஸசைஸ் அண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வுட் சே 50% தே ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் த எக்ஸசைஸ். நீங்கள் 100% இந்த சர்ஜரியோட பலனை அடையணும்னா ரீஹேப்ங்கிற ஒரு விஷயத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அந்த ப்ரோட்டோகால்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு வச்சுக்கணுமா? கரெக்ட் சார். யூஸ்வலாக என்ன நான் அப்ரோச் பண்ணுற பேஷண்ட்ஸுக்கு சார், சப்போஸ் பேஷண்ட்ஸ் வருவாங்க, வந்த உடனே டெஃபினட்டாக இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு சர்ஜரி பண்ணுங்கள். நிறைய பேர் அந்த மாதிரி வரமாட்டாங்க. முன்னாடியே வந்து கன்சல்டேட் பண்ணிட்டு தான் தே வில் டிசைட் ஆஃப்டர் 1 or 2 months. ஐ வுட் சே லைக் திஸ், ஆப்ரேஷன் முன்னாடி எக்ஸசைஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் தேன் போஸ்ட் சர்ஜரி. ஸோ என்னோடக்கிட்ட வர எவ்ரி பேஷண்ட் ஐ சஜஸ்ட், முதல்ல நீங்கள் நல்லா ஒரு 2-3 monthsக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். தட் டிக்டேட்ஸ் யுவர் போஸ்ட் ஆப் ரிஹேப், தட் டிக்டேட்ஸ் யுவர் போஸ்ட் ஆப் அவுட்கம். நீங்கள் ஆப்ரேஷன் முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணாமல் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வந்து 100% நல்லா ஆகிடுவீங்க, பட் டைம் ஆகும். பட் அதே நீங்கள் வந்து ஆப்ரேஷன் முன்னாடி நல்லா எக்ஸசைஸ் பண்ணால் தட் வில் கிவ் யூ அ பெட்டர் சக்ஸஸ் ரேட். இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறு தான் இதில் எல்லாருக்குமே பயப்படுவாங்க. ஏன்னா உள்ளே வைக்கிறது வந்து நீங்கள் மெட்டல், செராமிக், வாட் எவர் மேபி நீங்கள் என்ன வேணாலும் அதில் வச்சுக்கோங்க. ஆனாலும் கூட இது இஸ் அ ஃபாரின் பாடி, நம்மளுடைய யூஷுவல் மசில், இதை சுற்றி இருக்கிற விஷயங்கள். இந்த ஃபாரின் பாடியை அக்செப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இன்ஃபெக்ஷன் இஸ் அ கன்சர்ன். இன்ஃபெக்ஷன் ஐ நீட் டு கிளியர் திஸ். எல்லாருக்கும் ஆகாது. ஸோ இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய லிஸ்ட் இருக்குது. பட் த ப்ரைமரி லிஸ்ட் இன் இந்தியா வாட் வி சி இஸ் டயபெட்டிஸ். அண்ட் த செகண்ட் திங் வி சி இஸ் ஒபிசிட்டி, overweight, and our body strength. These are the 3 pillars. If you are good in it, you can beat out the infection. But usually நம்மக்கிட்ட வரத பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக வரும்போது இந்த HbA1c ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து எவ்வளோ இருக்குது, பிகாஸ் அது வந்து ஒரு மீன், அது ஜாஸ்தியாக இருக்குன்னா ஐ வில் மேக் ஷுர் தட் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ட்ரீட் பண்ணிட்டு வாங்கோ, அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் வி ஃபாலோ.
and that definitely makes a big difference. நீங்கள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும் பொழுது அந்த காம்பனண்ட் உள்ளே வைக்கிறீங்க இல்லையா, இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த சூழல்லையாவது அந்த காம்பனண்ட்டை பாதிக்க வாய்ப்பு இருக்கா, அல்லது காம்பனண்ட்டில் ஒன்றுமே பண்ணாது, பிகாஸ் இட் இஸ் அ ஃபாரின் பாடி, இட் இஸ் அ மெட்டல் ஆர் செராமிக், அதை ஒரு பக்கம் விட்டுறலாம், ஆனால் அதை சுற்றி உள்ள மற்ற தசைகளில் எலும்பு இந்த பக்கத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? சார் யூஸ்வலாக இன்ஃபெக்ஷன் வந்து போன் நுஞ்சி தான் வந்துடும். போன் ஃப்ரம் இன்சைட் த போன் ஒன்லி இட் வில் கம். ஸோ போனில் வந்து இந்த இம்ப்ளான்ட் அட்டாச் ஆகிருக்கும். இன்ஃபெக்ஷன் வரும்போது அந்த ஃப்ரம் த போன் திஸ் இம்ப்ளான்ட் வில் கெட் ஸ்லோலி லூசன்ட். ஸோ அது அதையும் பாதிக்கும். எஸ், இம்ப்ளான்ட்டையும் பாதிக்கும். இம்ப்ளான்ட் வில் பிகம் ஸ்லோலி அன்ஸ்டேபிள் அண்ட் சரௌண்டிங்கில் வந்து அந்த சைனவைட்டிஸ் அதெல்லாம் ஃபார்ம் ஆகும். இன் அ சிவியர் இன்ஃபெக்ஷன் தெர் வில் பி டிஸ்சார்ஜ் ஆஃப் த பஸ் ஆல்சோ. பட் த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இன்ஃபெக்ஷன் after the surgery is very, very less. I have told you 1 to 2%. But if they take a proper care prior surgery. ஒரு ப்ரிகாஷனரி மெஷரில் கேட்குறேன். இன்ஃபெக்ஷன் ஒருத்தருக்கு வந்திருக்கு, அது 1% கூட எடுத்துக்கலாம், ரூல் அவுட் பண்ணுற ஐடியாவுக்காக கேட்குறேன். இன்ஃபெக்ஷன் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து டேப்லெட்ஸ் மற்ற விஷயங்கள்னால அதை குணப்படுத்த பார்க்குறோமா அல்லது ரிப்பேர் பண்ணணுமா? யூஸ்வலாக இன்ஃபெக்ஷன் இருக்குது உள்ள, இப்போ நிறைய வெளியில் இருந்து பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வந்துகிட்டே இருக்கும்போது we see what is the type of infection, aspirate பண்ணி பார்க்குறோம். The infection is severe. There are 2 stages we do. First we go inside, we knock out all the implants and we start IV antibiotics. Again after 4 to 6 weeks we stop it and we'll re-implant the implantation. இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காரு ஒருத்தர், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஃபாரின் பாடி. அந்த ஃபாரின் பாடியில் ரிஜெக்ஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க ஏற்கனவே இம்யூனோசப்ரஸ் கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி உள்ளவங்க, நீங்கள் ஒரு ஃபாரின் பாடியை உள்ளே கொண்டு போய் வச்சு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த கொஸ்டின் இஸ், அது மாதிரி உள்ளவங்க நீ டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு சாத்தியம் இருக்கா? சாத்தியம் இருக்குது, சாத்தியம் இருக்குது. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது சார். பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஓகே, அது எந்த விதத்துலையும் அவங்க ஏற்கனவே பண்ணியிருக்கிற விஷயங்களை பாதிக்காதுன்னு எடுத்துக்கலாமா? We do for a lot of kidney transplant patients, even post cancer survivors, everybody we do. I don't think so that is the cause or that is the even we don't that doesn't really disturb us. ஓகே, சரி டாக்டர். இப்போ ஒரு இம்ப்ளான்ட் பண்ணவங்களுடைய இப்போ கரண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜரில் அதனுடைய லைஃப் கூட இருக்குது? யூஸ்வலாக நம்ம இப்போ பண்ணுறது மோஸ்ட் அட்வான்ஸ்ட் வந்து ரொபோட்டிக். ஸோ ரொபோட்டிக்னால என்ன ஆகும்னா, யூஸ்வலாக கன்வென்ஷனில் என்ன ஆகும்னா, நம்ம ஒரு ஜிக்கு கீழே போட்டு டிபியாவில் கட் எடுத்துகிட்டு மேலே வந்து உள்ள ஒரு ஹோல் போட்டு ஃபீமரில் வந்து ஒரு ராட் போட்டு இன்ட்ராடிகுலராக ஒரு கட் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஜிகு மூலமாக வந்து அங்கே ஒரு இம்ப்ளான்ட்டு கீழே ஒரு இம்ப்ளான்ட் போட்டு எக்ஸ்ரே பார்த்துட்டு வந்துடும். இதுதான் யூஸ்வலாக நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் பண்ணுறது. பட் இது ரொபோட்டிக் என்ன ஆகும்னா, ஒரு சிடி ஸ்கேன் பண்ணிவிட்டு முன்னாடியே அந்த சிடி ஸ்கேன் இருக்கிறது எல்லா பிக்சர்ஸ் வந்து ரொபோட்டிக் அட்டாச் பண்ணிவிட்டு ஆன் டேபிள் வந்து இந்த போன் ஃபீமர்ஸ் போன் அண்ட் டிபியா போன் கனெக்ஷன்ஸில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரொபோட்டிக் வந்து இன்ஃபர்மேஷன் போகும். அதுக்கப்புறம் வந்து அது நமக்கு சொல்லுவோம் எங்கே மாதிரி கட் எடுத்தால் கம்ப்ளீட் எந்த மாதிரி அலைன்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலாக கன்வென்ஷனல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணுறோம். இதில் வந்து ரொபோட்டிக்கில் வந்து ரிலீஸே பண்ண மாட்டோம், பிகாஸ் ஆஃப் த அலைன்மெண்ட். இட் கிவ்ஸ் அ ப்ராப்பர் கட், தெர் இஸ் அ வெரி லெஸ் ரிலீசஸ் and cuts are very, very preservative. That's why bleeding is very less and post-op pain is not much with the robotic. And alignment with the human eye for any surgeon வந்து நம்ம பண்ணும்போது we'll have a variations for surgeon to surgeon. சொல்ல முடியாது. ஆமாம், கரெக்ட். அதுதான் வந்து ரொபோட்டிக் வந்து அது கிடையாது. பட் இட் will give a proper planning. அதனால வந்து நமக்கு ப்ரிசிஷன் இருக்கும். ஈவன் 2-3 mm will make a difference of 4-5 years of the implant. அதனால வந்து டெஃபினெட்லி ரொபோட்டிக் ஹேவ் எட்ஜ். இப்போ நம்ம இந்த அப்போலோவில் வந்து க்ளோஸ் டு 2000 ஜாயின்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் பண்ணுறோம். எவ்ரி இயர் வி டூ அபவுட் 2000 ஜாயின்ட்ஸ். பட் ரொபோட்டிக் ஹேஸ் அன் எட்ஜ். அண்ட் நிறைய இப்போ வந்து ஆப்பிள் 4, 5, 6 மாதிரி நிறைய ரோபோட்டில் வந்து வெர்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ வி ஆர் கெட்டிங் ஒன் மோர் ரோபோ. ஸோ வி ஆர் இன் அ ரீசர்ச் ப்ராசஸ். ஸோ டெஃபினெட்லி எஸ், ரொபோட் ஹேஸ் அ எட்ஜ். ஏன்னா இப்போ புதுசாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க ரோபோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பெரிய அட்வான்டேஜ் அதில் இருக்கும்? ஆர்த்தோபெடிக் ரோபோ வந்து ஜெனரல் சர்ஜரி ரோபோ மாதிரி கிடையாது. நிறைய டாக்டர்ஸ் இந்த எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் எல்லாம் கேட்குவாங்க,
கோலரெக்டல் சர்ஜரி, அப்டமல் சர்ஜரி, அது வந்து ப்ராப்பர் ரோபோ. வேறு வந்து சர்ஜன் வந்து ஒரு எட்ஜ் ஆஃப் த கார்னரில் உட்காரிட்டு அங்கே வந்து ஹில் மேக் எ ஜாய்ஸ்டிக்ஸ் வச்சுட்டு அதெல்லாம் பண்ணுவோம். ஆர்த்தோபெடிக்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஆர்த்தோபெடிக்ஸில் சர்ஜன் தான் ரோபோ. அது வந்து ஒரு கூகுள் மேப் தான். கைடு தான் பண்ணும். எஸ், பிகாஸ் இட்ஸ் அ டைனமிக் ஜாயிண்ட். ஒரு நீ ஜாயிண்ட் வந்து ஒரு 0 degrees to 150, 140 degrees மூமெண்ட் இருக்கும். ஸோ இந்த ரோபோ வந்து இட் கான்ட் டூ இட் ஆன் இட்ஸ் ஓன். தட் ஜஸ்ட் கைட்ஸ், இட் ஜஸ்ட் டெல்ஸ் யூ எப்படி கட் எடுத்தா எப்படி அலைன்மெண்ட் இப்படி வரும், இப்படி வேரஸ் வேல்கஸ், இதெல்லாம் வந்து ரோபோட் வில் கிவ் யூ an ஐடியா. ஸோ இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் ரோபோ லைக் எ ஜெனரல் சர்ஜரி. ஒரு 2 வருடத்திற்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு ரோபோட்டிக் சர்ஜரி, அதில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன்னா நீங்கள் 10 ரீசன் சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நான் கேட்கும்பொழுது நீங்கள் 2 ரீசன் தான் சொல்கிறீங்க. ஸோ நம்மளுடைய சயின்டிஃபிக் அட்வான்ஸ் அப்படிங்கிறதும் இட்ஸ் கெட்டிங் அட்வான்ஸ்ட், டாக்டருடைய திறமைங்கிறதும் கூட போகும்பொழுது ரிசல்ட் மக்களுடைய சந்தேகங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. ரொம்ப அழகாக சில விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி டாக்டர். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040166. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.